ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முகைபவி விலாக்ஸ். இன்றைக்கி மினி விலாகில் போட்டிருந்த சிக்கன் கிரேவியோட ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசி பூ, பட்டை இது மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நான் வேறு எந்த ஸ்பைசஸும் பெருசாக ஆட் பண்ண மாட்டேன். இதுவே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும் கிரேவிக்கு. இது கூட நான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா உதிரி ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட புதினாவும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரத்துக்கு நான் கொஞ்சம் உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க, சுருண்டு வந்துடும். இதுக்கப்புறம் நான் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வதக்கும் போது வீட்டில் கன்ஃபார்மாக நான்வெஜ்ஜு தான் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இந்த ஃப்ளேவரு நல்லா வதங்கணும், பச்சை வாசனை நல்லா போகணுங்க. நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல இப்போதைக்கு. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடணும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே மசாலா எதுவும் ஆட் பண்ண வேணாம். மஞ்சத்தூள் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலேயே இது ஒரு ஹாஃப் குக் ஆகணும். 40 to 50% இதில் குக் ஆக விட்டுறணும் நம்ம. இது நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த கொதி வரும்போது நமக்கு அதுலேயே தண்ணி விடும், சிக்கன்லேயே தண்ணி விட்டுரும். அப்போதைக்கு நம்ம விசில் போடாமல் லிட் எடுத்து பரட்டி வச்சுட்டு 5 minutes அப்படியே குக் ஆக விடுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருவிட்டு வந்துடலாமா? கடன்னு தேங்காய் திருவிட்டு இருந்தேங்க. அந்த சிக்கன் ஹாஃப் குக் ஆகிறதுக்காட்டி தேங்காய் திருவிட்டு நம்ம பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஹாஃப் குக் ஆயிடுச்சுன்னா நம்ம கடன்னு விசில் போட்டுடலாம். தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். மித்த எல்லா மசாலாவும் இஞ்சி பூண்டு கூட அரைச்சிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போது சிக்கன் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ இதோட கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். கிரேவியோட கலரே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் இப்போவே சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வைக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே தண்ணி அளவாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு, உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். தேவையானதை இப்போவே சேர்த்துருங்க. வேறு எதுவும் போட வேணாம். இதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டுடலாம். போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வைக்கணுங்க. அவ்வளோதான், விசில் போட்டேன். இது 3 விசில் வரட்டும். சைட் பை சைட் நம்ம பொரியல் ரெடி பண்ணிவிட்டு ரைஸும் வச்சுட்டேன். குக்கர் விசில் வந்துட்டு இருந்துச்சு. சைட் பை சைடு நான் பொரியலுக்கும் தாளிச்சிட்டு கேபேஜ் பொரியல் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் ப்ரோட்டீன் கூடவே ஃபைபரும் எடுக்கணுன்றாங்களா. முன்னெல்லாம் நான்வெஜ் மட்டும்தாங்க சாப்பிடுவோம். இப்போ அப்படி இல்லை. எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலுமே ஒரு பொரியலும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்றது. ஓகே, இது விசில் அடங்கிருச்சு, பார்க்கலாமா? அப்போ அந்த ஆவி பறக்கும் போது சிக்கன் ஸ்மெல்லு வீடே மணக்குதுங்க. இது கூட கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி கலரி விட்டுட்டேன். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கூடவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.